Jesus Lord. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவர். வலது கரத்தை உயர்த்தி முழு இதயத்தோடு உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவர். உன்னதமானவரே உன்னதமானவரே. உறைவிடம் நீர்தானே உன்னதரே உன்னத. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே ராஜா. வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி முழு இதயத்தோடு உன்னதமா உன்னதரே. அதிசயம் எடுத்துரைப்பே அதிசயமாரே. ஒடுக்கப்படுவோர் அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் அங்கியப்பா நெருக்கடி வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னதமான உன்னதரே. உறைவிடம் நீர்தானே ராஜாவே உன்னத. அங்கியப்பா உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே நாமே வாழ்த்து வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே. ஹல்லேலூயா. மல்கரதல கரணதொலுரோ. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவர். நாடி தேடுகிற நாடி தேடி வரும் ராஜாவே தேயில்லை ஒரு போதும் கைவிடுவதே. ஒரு போதும் கைவிடுவதே. உன்னதமானவரே உன்னத உன்னதரே. உறைவிடமே உன்னதரே நீர்தானே. உயர்த்துக வணங்குகிறேன் உம்மை போற்று உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் ராஜா வணங்குகிறேன். கைகளை ரெண்டு கையை உயர்த்தி எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க. சத்துருவின் வல்லமைகள் சாம்பலாகட்டும். சத்துருவின் திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். மனுஷிக திட்டங்கள் அழியட்டும். அற்புதமான இந்த காலையில் நீர் எழுந்தருளுவீராக. எங்கள் ஆத்துமாவில் எழுந்தருளுவீராக. எங்கள் ஆவியில எழுந்தருளுவீராக.
சரீரத்தில் எழுந்தருளுவீராக, எங்க குடும்பத்தில் எழுந்தருளுவீராக, எங்கள் ஆண்டவரே உறவுகளுக்குள்ள எழுந்தருளுவீராக. ரெண்டு கையை உயர்த்தி உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே, உன்னத உறைவிடம் நீர்தானே, உயர்த்துகிறே வணங்குகிறே. தேங்க்யூ அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை முழுவதும் இழந்து உறைந்து போய் விடுகிற அளவுக்கு, வேற எதுவுமே நினைவில் இல்லைங்கிற அளவுக்கு அவரால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் தான் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவுக்கு முழுமையான திருப்தியா இருக்க முடியும். இந்த பூமியில வருகிற எந்த நன்மையும் அதற்கு ஈடாக முடியாது. அந்த நேசம் பாதாளத்தை விட வலியது, கொடியது. அந்த அன்புக்கு ஆழத்துக்கு வருவதற்கு இன்னைக்கு எது உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது? ஜாக்கிரதையின்மையா, ஜெப குறைவா, வேத வாசிப்பின்மையா, இல்லை மற்றவர்கள் குறைகளை பார்த்ததினால் உங்களால் இன்னும் கர்த்தரை நெருங்க முடியலையா? உங்களை தாழ்மையா கேட்கிறேன். ஒரு குட்டி பிள்ளை தப்பு பண்ணா கூட கண்டிச்சு திருத்தலாம், ஆனா குற்றவாளியா பார்க்கறதுக்கு எனக்கும் நமக்கு அனுமதி இல்லை. மற்றவர்களை குற்றம் தீர்த்து நியாயம் தீர்க்கிற ஒரு தேவ மனுஷனால தெய்வ சமூகத்துக்கு வரவே முடியாது. ஆலயத்துல எதையனாலும் செஞ்சிடலாம், ஆனா அவர் சமூகத்தின் ஆழத்துக்கு போகணும்னா ஒரு பழுதற்ற காணிக்கை அவருக்கு வேணும், பழுதற்ற பலி அவருக்கு வேணும். அவர் அவ்வளவு ஈஸியா எல்லாவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். He loves everyone. He accepts pure offering. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனால் பரிசுத்த காணிக்கையை மட்டும் அங்கீகரிக்கிறார். அதை மறந்து போய் விடாதிருங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்களை தருகிற ஐயா. Thank you Lord. Oh Rabaka Shantara Kalaturonolomo. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தகப்பனே தந்துவிட்டே, தங்கி வீடு நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டே, தங்கி வீடு நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டே, உள்ளம் எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ராஜாவே
உன்னதர் பணி செய்ய வேண்டும். என் உயிர் இருக்கும் வரை உன்னதர் பணி செய்யணுமே. உன்னதர் பணி செய்ய எங்க உயிருள்ளவரை என் உயிர் தகப்பனே தகப்பனே தந்து விட்டே தங்கிவிடோ நிரந்தரமா. அகப்பனே நிரந்தரமா உயிருள்ள சம்பலா பொருந்தலர கலந்ததுலரோ உடலை உள்ளம் தந்துவே. அன்பு தகப்பனே, அற்புதமான அந்த காலை நேரத்தில் மனதார உமக்கு துதி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதும் ராஜா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளை கொண்டு வாங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். எல்லாருடைய எண்ணங்களிலும் சிந்தையிலும் உமக்கே தங்களை அவர்கள் அர்ப்பணித்து தொடர்ந்து பயணிக்கட்டும். தேவ திட்டம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் பாடினதே பாடலையே நாம் தொடர்ந்து கர்த்தரை உயர்த்தும்படி பாடுவோம். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். 139 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே நீர் என்னை, இந்த ஒரு வார்த்தை போதும். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல ரொம்ப பேர் மற்றவங்க காரியத்தை ரொம்ப ஆராய்ந்து அறிகிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, விளக்கெண்ண கண்ணில் ஊத்திக்கிட்டு சில நேரத்தில் சொல்றாலே இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வேற பிரச்சனை. நான் ஒன்று சொல்றேன், எத்தனை பேர் என்ன விளக்கெண்ணெய் ஊற்றினாலும் அவன் விளக்கெண்ணையாவே தான் இருக்கும்படி கர்த்தர் வச்சிருவாரு. நம்மளை விளக்கா இருக்கும்படி வச்சிருவார். அவர் நம்ம எதற்காக ஆராய்கிறார் அப்படின்னா, ஏதாயிலும் பிள்ளைக்கு குறை இருக்கா, ஏதாவது நன்மையை நான் செய்யணுமா. அல்லேலூயா. பைபிள்ல பல சம்பவங்கள் இருக்கிறது. தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் அழகாய் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஏசப்பா முதல்ல அற்புதம் செஞ்ச கானா ஒரு கல்யாண வீட்டுல, கல்யாண வீடு ஜெகஜோதியா நடந்துகிட்டு இருக்குது. அங்க நீங்க நடந்த சூழ்நிலைகளை அழகா படிச்சீங்கன்னா தெரியும். திராட்சரசம் குறைவுபட்ட போது, திராட்சரசம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறைவுன்னு வர்றப்போ அந்த சூழ்நிலை அப்படியே நீங்க அதுல வச்சு பார்க்கணும். குறைவுபட்ட போது இயேசுவின் தாயார் இயேசுவிடத்துல போய், அந்த அம்மா விருப்பத்தின் நிமித்தமாய், அன்பின் நிமித்தமாய், அது ஒரு குடும்ப திருமணம் என்று வேற வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு குடும்ப கல்யாணம், அவங்க சொந்தக்காரங்களுடைய கல்யாணம். அதனால இந்த மரியாள் அம்மாவுக்கு பெரிய வாஞ்ச, ஏசப்பா கிட்ட குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றதை விட நம்ம எப்படி சொல்லிடுவோம், அவங்களுக்கு திராட்சரசம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு போய் சொன்னா, அங்க ஏசப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு என் வேலை, அதனுடைய அர்த்தம் என்ன? நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் தெரிஞ்சு திட்டம் போட்டு எப்போ எதை செய்யணும்னு ரெடிவா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நேரம் மட்டும்தான் வரல. குறைவுபட்டு இருக்குதுன்னு நீ கஷ்டப்படுறல, எனக்கு ஏற்கனவே குறைவு முன்னாடி தெரியும். இது குறைவுபடும் எனக்கு இன்னைக்கு காலையில பிதா சொல்லியிருந்தார்.
பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை குறித்து எல்லாத்தையும் பிதா சொல்லி வச்சிருக்கிறார் இயேசுவுக்கு. என்னென்ன பிரச்சனை எல்லாம் உங்க வீட்டுல நடக்கும் இயேசு சொல்லி வச்சிருக்கிறார். இந்த நிஜம் புரிஞ்சா நம்ம பதட்டமடையவே மாட்டோம், காயப்படவே மாட்டோம், மற்றவங்களை குறை சொல்லவே மாட்டோம். நம்ம சரியா அவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறதுல ரொம்ப கவனம் செலுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் அவர் தான் இன்னைக்கு உங்களை தொடணும்னு எதிர்பார்க்குறீங்க? என் நேரம் இன்னும் வரலன்னா அதை இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, நானே உனக்கான அற்புதத்துக்கான அந்த 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 நொடிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஈவன் ஜீசஸ் இஸ் வெயிட்டிங் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் மிராக்கிள் ஃபார் யூ டுடே. அவருமே பிதாவின் நேரத்துக்காக, இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் காத்திருக்கிறது போல அவரும் காத்திருக்கிறார். நேரம் வர்றப்போ ஏற்ற காலத்துல தீவிரமாய் சகலவற்றையும் செய்து முடித்தவராய் உங்கள் வாழ்க்கை அவர் அலங்கரித்திருப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது பாருங்க, mine hour is not yet. என்னுடைய மணித்துளி இன்னும் வரவில்லை. அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம்? ஒன்னே ஒன்று நான் கேட்கிறேன், இந்த ஆராதனின் ஆரம்ப நேரங்களில் மன தாழ்மைக்கு மாத்திரம் அதிக இடம் கொடுங்க. உங்க திட்டம் நடக்கட்டப்பா, உங்க விருப்பம் நடக்கட்டப்பா. நீங்க எல்லாத்தையுமே ஆசையா திட்டம் பண்ணிதான் வச்சிருப்பீங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க, 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி ஒன்னே ஒண்ணுதான், எப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு, மரியாள் அம்மாவுக்கு நல்லா தெரியும், மற்ற யாருக்கும் தெரிறதை விட இவர் தெய்வம்னு தெரியும். மற்றவங்களுக்கு இவர் யூதர், மரியாளின் மகன் அப்படின்னு தான் தெரியும். ஆனா மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நல்லா கை வச்சு சொல்லுங்க, ஆத்மாவே ஓ இருதயத்துக்குள்ள உங்க அப்பா உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டில் உலாவிக்கிட்டு இருந்தாரு, இன்றைக்கு உங்க இருதயத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு, உங்க உறவுகளுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கிறாரு, உங்க ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. இவர் வெறும் பேருக்கு வந்துட்டு போறவர் இல்லை, உங்க வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற எல்லா மழை போன பிரச்சனையும் அப்படியே பனியை போல உருகி போக வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்க அங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்து யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைப்படி ஒவ்வொருவரும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாய் 6 கச்சாடி வச்சிருந்தாங்க. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? நேரம் வந்த போது, ஆமென், ஜாடிகளில் தண்ணீரை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், அவங்க எல்லாரும் இதை மட்டும் சொல்லிட்டு பாட போகலாம். அவங்க எல்லாரும் they all are eager for the wine, the fine wine, the prepared wine. அவர்கள் எல்லாருமே, ஏன்னா ஆங்கிலத்தில் அதை கரெக்டா சொல்லணும், they are in the banquet mood. அவங்க அதுவும் அங்க ட்ரெடிஷ்னலி பயங்கரமா இருக்கும். அவங்க பாரம்பரிய முறைப்படி அந்த திராட்சரசம் அங்க ஹைலைட். நம்ம ஊர்ல கட்டி மேளம் சொல்றான் பாருங்க, அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப சின்சியர் ஆயிடுவாங்க பாருங்க. அத மாதிரி திராட்சரசத்துல மட்டும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அன்அக்செப்டபிள் ப்ராப்ளம் இப்போ அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அன்அக்செப்டபிள், இன்னொரு பக்கம் கம்ப்ளீட்
எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க நிறைஞ்சிருக்குது. நம்மளும் அப்படிதான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம். என்னால ஏத்துக்கொள்ளவே முடியாத பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பாஸ்டர். என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும்? அவங்க எதிர்பார்ப்பு பலமா இருக்குது. இவர் செய்ய சொல்றதோ என்ன சொல்றாரு? தண்ணி நிரப்புங்க. என்ன நிரப்புங்க? ஆக்சுவலி இங்க என்ன தெரியுமா சொல்லி இருக்கணும்? 4 பேர் வா, சீக்கிரம் போய் என்ன வாங்கிட்டு வா, திராட்சை பழம் வாங்கிட்டு வான்னு சொல்றதை விட அங்க எந்த வார்த்தை தெரியுமா சரியா இருக்கும்? நான் காட் இந்த திராட்சை ரசத்தை ப்ரிப்பேர் பண்ணி சிலர்லாம் வச்சிருக்கிறாங்க, இந்த இடத்த சொல்ற, அங்க போய் என்ன பண்ணிட்டு வா, எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் அவருடைய வேலை. அவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிறத கழுவு, உங்ககிட்ட இருக்கிற வெறுமைய நிரப்பு. இன்னைக்கு காலையில இந்த ஆராதனையில உங்களை இன்னும் பரிசுத்தமாக்கி கொண்டு உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கள். உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புதம் நடக்கும். உங்களை கழுவுவதற்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புறதுக்கும் நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம். உங்க தனி ஜெபத்துல, உங்க குடும்ப ஜெபத்துல, உங்க ஆலய ஜெபத்துல கருத்தாய் வேதம் வாசித்து ஜெபித்து அவரை தேடுங்கள். உங்களுக்குள் ஜீவ தண்ணீர் ஆகிய ஆவியானவரை அனுப்புங்கள். உங்க அற்புதம் சரியாய் நடக்கும். அல்லேலூயா. பாஸ்டர், நாங்க கேட்கிறது திராட்சை ரசம், நீங்க சொல்றது திராட்சை ரசத்துக்கு இணையாய் நீங்கள் இன்றைக்கு 1000 விஷயத்தை சொல்லலாம். ஒரு வேலை இல்லை, ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு திருமணம் இல்லை, ஒரு கடன் நீங்குதல் இல்லை, ஒரு ஊழிய வளர்ச்சி. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு. நான் சொல்லும் நேரத்தில் நீயாக தான் இருப்பாய், ஆனால் அங்கே நான் என்னை முழுவதும் வெளிப்படுத்தி இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நானாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எனக்குள் ஒருவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது முந்தின ரசத்தை காட்டிலும் நல்ல ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை எனக்காக கர்த்தர் இன்னமும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். டி கொடுத்துருங்கம்மா, டி கொடுத்துருங்க. சேர்ந்து இந்த வரிகளை பாடுங்கள், உணர்ந்து பாடுங்கள். இந்த வரிகள் ஒன்று ஒன்று அர்த்தம் உள்ளவைகள். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல ஒரு மனமாய் இணைந்து கொள்ளுங்கள். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. ஒரே ஒரு கைதட்டுதான். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி, தகப்பனே தந்து விட்டே, தங்கி விடும் நிரந்தரமா, தந்து விட்டே, தங்கி விடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. இணைந்து பாடுங்கள். உலக போக்கில் நடப்பதில்லை. அப்பா ஒத்த வேஷம் தரிப்பதில்லை.
மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தகப்பனே அங்கு விட்டே அங்கிவிடு நிரந்தரமா. தகப்பனே அங்கிவிடு நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா ராஜா உடலை உள்ளம் தந்து விட்டே, உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதா. ரெண்டு கையை உயர்த்தே தகப்பனே அங்கு விட்டே அங்கிவிடு அங்கிவிடு நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா ராஜா உடலை உள்ளம் தந்து விட்டே, எண்ணங்கள் ஏக்கங்கள் சொல்லி பாடுங்க. இன்னும் அதிகமாக நேசிக்கணும், எண்ணங்கள் ஏக்கங்கள் ராஜனே இன்னும் அதிகமாக நேசிக்கணும். அல்லேலூயா. உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை உன்னதர் பணி செய்ய வேண்டும். ராஜாவே என் உயிர் இருக்கும். குட்டி பிள்ளைகள் எல்லாம் வாலிபர்கள் எல்லாம் கையை உயர்த்தே தகப்பனே அங்கு விட்டே அங்கிவிடு. தந்து விட்டே நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா அல்லேலூயா. உள்ளம் தந்து விட்டே. அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுவோமா? நல்ல கர்த்தரை ஆராதிக்கும்படி அவருடைய திரு சமூகத்தில் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் அவரை தேடி அவரை நாம் வாஞ்சித்து ஹல்லேலூயா. நன்றியப்பா 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 நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டம்
கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிடத்தில் ஹalleluya புகலிடம் புகலிடம் கண்டு கொண்டேன். ஆமென் கண்மலை வெடிப்பதில் புகலிடம் கண்டு கொண்டே பொல்லோனின் பொறாமைகளோ மறைவான சதிப்பலவோ பொறாமைகளோ ஹalleluya ஆமென் வல்லோனின் கரங்களில் மறைபடமாயுள்ள யாரையும் அணுகாது ஹalleluya யாரையும் அணுகாது நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் ஆசையா பாடுங்க சிலுவையின் மானிடத்தில் தெரிந்த பிள்ளைகள் ஆவியில நிறைந்து கண்மலை வெடிப்பதில் புகலிடம் கண்டு கொண்டே கண்மலை வெடிப்பதனில் கண்டு கொண்டேன். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடோ ஹalleluya விரிவாக்கிடும் ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை ஆசையில் ஜெபித்திடும் வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிடத்தில் ஹalleluya ரியாபல கரதல கொரோனலரமா ஓ கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன் சத்தமாய் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன் ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சத்தங்களோ ரட்சிப்பின் கீதங்களோ ஆமென் சத்தங்களோ கார்மேக இருட்டினில் தீபமாய் இளங்கிடும் கர்த்தரால் இசை வளரும் வானமேகம் நீடிப்பினில் தீபமாய் இளங்கிடும் கர்த்தரால் இசை வளரும் நான் கிறிஸ்துவின் கலத்தில் ஆமென் கிருபையின் மானிடரில் கண்மலை வெடிப்பதில் புகலிடம் கண்டு கொண்டே கண்மலை வெடிப்பதில் புகலிடம் கண்டு கொண்டேன். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தால் பாதுகாப்பே என்றதானே ஸ்தோத்திர பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் பரிகாரியாலே வருகிறேன். பாசமென் மேல் ஓஹோ அபரப கலரா என்னை மறவா இயேசுனா நல்ல கர்த்தரை கொண்டாடி எத்தனை பேர் ஆராதிப்பீர்கள் முழுபலத்தோடு கலட்டரத்தோ ஆமென் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்த மக்கால் இந்த நாளே ஸ்தோத்திரம் வல்ல கரபபல கரதரதரநலமா அபிஷேகத்தோடு பாதைக்கு நல்ல ஆபத்திலே என்னை மறவா
அப்படியே தேவ சமூகத்துல தலைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து உம்மை நோக்கி உம்மை நினைத்து இயேசையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா உணர்ந்து சொல்லு. ஐக்கியப்பா இயேசையா ஸ்தோத்திரம். இணைந்து பாடுவீங்களா? உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அல்லேலூயா. உலகம் எல்லாரும் கையை உயர்த்தி பாடுங்க. நீரோ உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை அந்த வெறுப்பை உம்மை நோக்கி உம்மை நினைத்து உம்மை நோக்கி உம்மை உம்மை நினைத்து அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை தலைகளை உயர்த்தி கையை கும்பிட்டோ கையை உயர்த்தியோ அநேகர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், ஒரு நீசரை போல நடத்தி இருக்கலாம். நம்முடைய அப்பா பரிசுத்த தெய்வம் இயேசுவின் முகத்தில் காரி துப்பினது போல உங்களை நேரடியாக அப்படி செய்யவும் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் உங்களை வெறுக்க மாட்டார். அவர் ரெண்டு கரங்களுக்குள்ளும் அவர் நெஞ்சி மேலும் நீங்கள் இருக்கிறதை உணர்ந்து ஆராதிக்கத்தான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. வலது கரத்தை உயர்த்தி உமது அந்த வெறுப்பை உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஒரு மனமா கையை உயர்த்தி இயேசையா சின்ன பிள்ளைகள் கூட சத்தமா பாடுங்க. முழங்கால் போடுங்கடா, டேய் முழங்கால் போட்டு ஆராதிங்க. இயேசையா இயேசையா நீரே என் செல்வம், நீரே செல்வம்
உம்மை நோக்கி சபதரல கரமனலோரோ நினைத்து உலக My life of ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆழமா உம்முடைய உறவுல உம்முடைய பலத்துல உம்முடைய தயவுல நடத்துங்க ராஜா. உயிரே நான் உம்மை உம் வசனம் எனக்கு உடலுக்கெல்லாம் அர்ப்பணிங்க. இந்த ஆண்டு முழுவதும் இரவு பகலுமே ரெண்டு கையை உயர்த்தி மாவலிய கோரமான வன்சிலுவை மீதிலே நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாய் அண்டை சேர்வதே
சேர்வதே ஆவல் பாரத்துக்கே படிகள் போல. அன்பு தகப்பனை, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களின் சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படிகள் உணர்ந்து உண்மையாய் அவர் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டப்பா. ஒரு விசை கூட பரத்துக்கே படிகள் போலவே என் பாதை தோன்ற அன்னும் ஐயா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் அருமையாக என்னை சேர்க்கும் அன்பின் தூதர் தேவனே, நான் உமதன்பர்கள் இன்னும் சேர்வதே என் ஆவல் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் தன் பிள்ளை அன்றோ, நானும் தன் அன்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பு தகப்பனே, இந்த உணர்வில், இந்த நினைவில், இந்த வாழ்வில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுங்க. சத்துருவின் எல்லா திட்டங்களும் நொறுங்கி சாம்பலாகட்டும். தேவன் விரும்புகிறது எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமையாய் அலங்காரமாய் நிறைவேறட்டும். ஆராதனையில மீதம் இருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களையும் நீர் ஆளுகை செய்து முடித்திரு நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சங்கீதம் 54 அவருடைய 4வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இதோ தேவன் எனக்கு சகாயர். ஆமென் சொல்லுங்க. இம்மட்டுமா என்னை நடத்தி வந்த எபினேசர் இனி நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை காண்கின்ற தேவன். ஆமென். என்னுடைய எல்லா சிச்சுவேஷனும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சகாயர் சொல்லுங்க. அவர் எல்ரோஹி. ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் கொடுக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு சுகம் கொடுக்கிறவர் யெகோவா ராஃபா. ஆமென். இம்மானுவேல். ஆமென். கர்த்தர் நம்மோடு எப்பொழுதுமே என்னோடு கூட இருக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, God is my help. எந்த விஷயத்தில் எங்கே ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறீங்களோ தெரியல, சொல்லுங்கள். எந்த ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்லேயும் கூட யார் உங்களுக்கு சகாயம் பண்ண விரும்பாமலேயும் இருந்தாலும் கூட சொல்லுங்கள், யார் எனக்கு சகாயம் பண்ண இஷ்டப்படலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென், அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதான்னு இருக்குது.
ஆமென். எல்லாருமே சகாயம் பண்ணி எல்லாமே அமையாதுங்க. காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரும். அநேக காரியங்களை நம்ம பலத்தினால நம்ம முயற்சினாலே செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சகாயம் இல்லாட்டா எந்த காரியமும் கைகூடி வராது. ஆமென் சொல்லுங்க. மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆமென். எல்லா விஷயங்களும் தேவனை நான் முன்னிட்டு செய்கிற காரியங்கள் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நல்லா வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். நீங்கள் என்ன விஷயத்துக்கு இன்னைக்கு சகாயம் கேட்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, அந்த விஷயத்தை தேவன் கையில் கொடுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களாகட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் காரியங்களாகட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களாகட்டும், உங்களுடைய கவலை காரியங்களாகட்டும், எந்த விஷயங்கள் இருந்தாலும் தேவன் கிட்ட அப்படி கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளை ஹெல்ப் பண்ண ஆசைப்படுவாங்க? ரொம்ப கம்மி தான். சுயநலம் உள்ள ஒரு உலகம். அவங்கள தான் பார்த்துக்கிடுவாங்க. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ரொம்ப சில நேரத்தில் மன கஷ்டத்தோடு சொல்லியிருக்கிறீங்க, நான் மட்டும்தான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களா? அவங்கவுங்களுள்ள காரியங்களை பார்த்துக்கிடுறாங்க. எத்தனை பேர் மனசில் கஷ்டப்பட்டு சொல்கிற தெரியுமா? ஏன்னா தெரியுமா, நம்மக்கிட்ட சகாயம் பண்ணவங்கள சில நேரங்களில் நம்மளை மறந்து பேசுவாங்க. அப்படி தானே? நம்ம சகாயம் வேணும் நிற்கிற நேரங்களில் நம்ம மாதிரி ஆட்கள் என்ன தெரியுமா, வாய் திறந்து கேட்க மாட்டோம். ஹெல்ப் யார்கிட்ட அதை வாய் திறந்து கேட்குறோமா? கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் கேட்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்ட்டு நீ கேளு. ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க மனதளவில்? நிறைய பேர் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க, இந்த வாரம் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இத்தனை வருஷமாக இந்த காரியத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பலவீனத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய பலன் வழங்கட்டும். ஆமென். என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க, வேலைகளுக்கு உதவி செய்யுங்க, என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஸ்பிரிச்சுவல் இன்னும் நான் வளரணும், எனக்கு உதவி செய்யுங்க, வாழ்க்கையில் இன்னும் நான் சரியான ஒரு ஸ்டெபிலிட்டிக்குள்ளே நான் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் அநேக உதவிகள் தேவைங்க. தேவனுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன உதவிக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களோ எல்லா உதவியும், ஆமென், ஏதோ ஒரு உதவி மட்டும் செஞ்சுட்டு இன்னொன்று என்கிட்ட முடியாதுன்னு நான் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, எனக்கு தேவையான எல்லா உதவியும் சொல்லுங்க. ஏதோ ஒரு உதவி தான் உங்களுக்கு வேணுமா? உங்ககிட்ட சில நேரத்தில் ஜப குறிப்பு நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஒன்றுக்கு நான் என்ன சொல்லுவீங்க? ஒன்றுக்கா எத்தனை ஜோம் பண்ணணும்? இதற்கு எத்தனை காரியங்களை மனசில் வச்சுருக்கோம் இல்லையா? சொல்லுவாங்க, உங்கள் தனிப்பட்ட காரியத்துக்கு நீங்கள் ஜோம் பண்ணோன்னா நம்ம என்ன ஜோம் பண்ணுவோம்? எங்களுக்கு தனிப்பட்ட காரியத்துக்கு மட்டுமா ஜோம் பண்ணுவோம்? ஆண்டவரை என்னையும் ஆசீர்வதிங்க இல்லையே. ஆண்டவரே என் ஒய்ஃப் ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் ஒய்ஃபுடைய அம்மாவுக்கு பலவீனம் இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, சர்ச்சில் உங்களுக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. நிறைய எல்லா விஷயங்களுக்கும் என் தேவன் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கீழே உள்ள வசதி, என் ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவளோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? என்னையே நேசிக்கிறவங்க கூட தான் என் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லு, உன்னை நேசிக்கிறவங்க சுகித்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்லு, உன்னை யாரை நேசிக்கிறாங்களோ உன் நிமித்தம் நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு நான் நன்மை செய்கிறதுனால உன் நிமித்தம் நான் அவங்கள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் நிமித்தம் யாருக்கு? லோத்துக்கு ஒரு இறக்கம். உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் நிமித்தம் தாங்க ஆசீர்வாதம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் குடும்பம் உங்களை புரியாட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு புரியாது, பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்ல, உன் நிமித்தம் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். தாவீதுக்கு வாழ்க்கையில் சகாயம் என்று இருந்தது ஒரே ஒரு சகாயம்தான், தேவன் மட்டும்தான். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சிட்டு இருக்குது? சிலருக்கு என்னுடைய செய்திகள் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பைபிள் நல்லா படித்தவங்களுக்கு கொஞ்சம் பின்னால் உள்ள விஷயங்கள் நான் சொல்கிறது டச் பண்ணி விட்டுருக்கிறதுனால சிலருக்கு புரியாது. ஆனால் தாவீதுக்கு எப்போவுமே கருது, வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கூட யார் சகாயர்? கர்த்தர் தான் சகாயர். அது சொல்லுவோம், ஒரு நேரம் சிங்கம் வந்துச்சு, கர்த்தர் சகாயர்.
நீங்கள் சொல்லுங்கள், என் வாழ்க்கை சிங்கத்து போல பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். கரடி வந்துச்சு, யார் சகாயர்? கர்த்தர் சகாயர். ஆமென். அது மட்டுமா, வாழ்க்கையில் தாவீதுக்கு அவங்க அப்பா கூட என்ன பண்ணலை, சாமுவேல் வந்து தேவனால் அனுப்பப்படுற அபிஷேகம் பண்ணுறதுக்கு, ஈசாயின் மகனில் தான் நான் ஒருத்தன் வந்து அனாயின்ட் பண்ண நினச்சிருக்கிறேன், நீ போய் அனாயின்ட் பண்ணு. வந்தா இருக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, இருக்க வேண்டியவங்க இல்லை. தாவீதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கோ, தாவீதை ஒரு பொருட்டா நினைக்கிறதுக்கோ யாரும் இல்லை, பேரண்ட் இல்லை. ஆனால் அந்த இடத்துல கூட தாவீதுடைய உயர்வுக்கு கூட யார் சகாயர்? கர்த்தர் தான் சகாயர். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் என்னை ப்ரொமோட் பண்ணுறாரு என் ஆண்டவர். ஆமென். எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறவன் ஆண்டவர். எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கிறீங்க? உங்களை மோட்டிவேட் பண்ணுறவர் உங்கள் ஆண்டவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். மகனை உன்னால் முடியும், செய். எத்தனை விஷயத்தில் உங்களை உற்சாகப்படுத்தி நடத்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனை நேரம் சப்போர்ட் பண்ணுறாரு தெரியுமா? அப்படிதானா? நிறைய சப்போர்ட்டு, நிறைய தயவு உங்களுக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என்னை உயர்த்துகிறது என் ஆண்டவர். ஆமென். நான் உயர்றதுக்கு வேண்டிய எல்லா சகாயமும் என் தேவன் எனக்கு பண்ணுவார். சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா சகாயமும் என் தேவன் எனக்கு பண்ணுவார். ஆமென். நான் சுகமா இருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் என் தேவன் எனக்கு பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நம்ம கோலியாத்துக்கு விரோதமாக நின்று ஜெயிக்கிறதுக்கு யார் சகாயம் பண்ணா? கர்த்தர் தான் சகாயம் பண்ணா. அவன் சவுல் ஈட்டி எறிகிறான், ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்பா என்ன சொல்லுவான்? சைக்கிள் கேப்பில் மிஸ் ஆகிட்டோன்னுவாங்க பிள்ளைகள். என்னது? ஜஸ்ட் சைக்கிள் கேப்பில் மிஸ் ஆகிட்டோம், ஜஸ்ட் மிஸ்ஸு. யார் சகாயம் பண்ணா? எத்தனை நாள் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை நேரம் தற்கொலை பண்ணிடலாம், இதோட முடிச்சுக்கிடுவோன்னு நினச்ச எத்தனை நேரங்கள் உண்டு. என் தேவன் மட்டும் சகாயராக எழுந்தில்லாட்டா இன்னைக்கு இல்லையே. ஆமென். எத்தனை நேரம் சகாயற்று நின்னீங்க, இதோட நம்ம வாழ்க்கை போச்சு, வேணாம். தேவன் சகாயம் பண்ணாரா உங்களுக்கு? சொல்லுங்க. தேவனுடைய சகாயம் சில நேரத்தில் எனக்கே தெரியாது, ஆனால் என்னுடைய ஹார்ட்டை அதை பலப்படுத்திட்டு இருக்குது, நான் நிற்கும் படிக்க என்னை உதவி செஞ்சுட்டு இருக்குது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எங்கே இருக்கிறார்? மகிமை நம்பிக்கையா எங்கே இருக்கிறாருங்க? ஏசப்பா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. எங்களுக்குள்ள இருந்து அவருக்காக அவரே என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். ஆமென். சகாயம் பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென். சவுலுக்கு விரோதமாக சவுல் எழும்பின போது கூட தாவீதுக்கு விரோதமாக எத்தனை நேரத்தில் உயிர் காப்பாற்றிருக்கிறார். அப்படிதானே? சொல்லிக்கிட்டே போகலாம் கடைசி வரைக்கும். அதோட முடிஞ்சிச்சா? அவன் வாழ்க்கை பைத்தியக்காரன மாதிரி நிற்கிறா. எங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிலிஸ்திய ராஜா முன்னால கோலை வடிச்சு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நினைக்கிறாங்க. அப்போயும் சொல்றான், கர்த்தர் எனக்கு சகாயரம். சொல்லுங்க, எந்த ஒரு ஒரு வரக்கூடாத கஷ்ட நிலையில நான் இல்லாலும் கூட எங்க அங்கிருந்து என்னை தூக்கி அரையணைக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் என் தேவனுடைய சகாயம் ஒவ்வொரு நாளையும் எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, இந்த அவல நிலை வரக்கூடாது இந்த ஃபேமிலிக்கு. எந்த அவல நிலை வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆமென். அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென். யாரை ஆசீர்வதிக்க கூட அவர் எளிது. அல்லேலூயா. அப்போ அற்புதமாக என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க. நீங்கள் சங்கீதம் 118க்கு வாங்க. 118 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யார் உங்க பக்கத்தில் இருக்கிறா? அவங்க இல்லை, இவங்க இல்லை, யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லுங்க, மனுஷன் எனக்கு விரோதமாய் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆமென். எனக்கு விரோதமாய் என்ன செஞ்சாலும், ஏன்னா ஆண்டவர் சொல்றா, கர்த்தர் என்னன்னா அந்த வசனங்க படிச்சோம் தெரியுமா? யார் உன்னை நேசிக்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஒருத்தன் உனக்கு விரோதமாய் எழுப்பிட்டானா கர்த்தர் அவன் கூட இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்ற, உன்னை ஆசீர்வதிப்பவனே நான், உன்னை சபிக்கிறவன். ஆமென்.
ஒருத்தன் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன்னை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். உன்னை ஆசீர்வதிக்காம ஊர் ஃபுல்லா உன்னை வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு, உன்னை குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு, உன் குடும்பத்துக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டு இருக்காமல, அவன் குடும்பம் அப்படிதான் இருக்கும், அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா ஒவ்வொரு நாளும் உன்னை நான் உயர்த்த வல்லவரா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் உனக்கு நீங்க கஷ்டத்தில் இருக்கும் போது உங்களுக்கு யாரெல்லாம் இரக்கம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஆமென். இரக்கம் உள்ளவங்களுக்கு தான் தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். உங்களுக்கு யாரெல்லாம் இரக்கம் பாராட்டியிருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் நல்லா மேன்மையாக இருக்கிறாங்க, மேன்மையாக நல்லா இருப்பாங்கங்க. சில என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவனுக்கு கொடுத்து தான் நான் ஒன்றும் இல்லாமல் போனேன். அப்படி கிடையாது. உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு அவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால சொல்லுங்க, மனுஷனால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவனால் எனக்கு நன்மையும் செய்ய முடியாது, அவனால் எனக்கு தீமை செய்ய முடியாது. ஆமென், சொல்லுங்க. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் தெய்வத்தை விட மனுஷனுக்கு உங்களுக்கு சகாயம் பண்ண முடியும்? என் தெய்வத்தை விடவா? எத்தனை விஷயங்கள், இந்த ஸ்கேன், இந்த எம்ஆர்ஐ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் உள்ள போகும்போது யார் ஹெல்ப் வரும்? தேவன் தான் அந்த இடத்துக்கு வருவார். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க. அவங்க அதை செஞ்சிருவாங்க, இவங்க இது செஞ்சிருவாங்க. யாரை குடிச்சு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆமென், சொல்லுங்க. தேவன் எனக்கு பலமாக இருக்கிறார். என் குடும்பத்தின் பலன் என் தேவன். அல்லேலூயா. கீழே உள்ள வசதி வாசிங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒரு நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருகளின் சரி கட்டதில் நான் காண்பேன். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. தேவன் எனக்கு சகாயர். ஆமென். 13வது வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். எத்தனையோ நேரங்கள் நாங்கள் விழுந்து போனோம்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறாங்க. நம்மளுடைய நல்வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படுவா? என்னை பார்க்கணும். நம்முடைய நல்வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? கிடையாது. அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. நம்ம நல்லா வாழும்போது பின்னாலே இருக்கிறது பேசுவாங்க, இவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தெரியுமா, வைத்தறிச்சல் ஏற்றுக்கிட முடியாது. கர்த்தர் நமக்கு சகாயமா நிக்கிறத வந்து பிசாச பக்கபலமா வச்சிருப்பாங்க தெரியுமா, அவனால சகிச்சுக்கிடவே முடியாது. புரியுதா? ஏன்னா நம்ம இந்த உலகத்துடைய ஞானத்தையோ இந்த உலகத்தைய பலத்தையோ மனுஷருடைய பலத்தையோ பார்த்து ஓடுறவங்க கிடையாது. கால தாமதமானாலும் தேவனுடைய ஒரு அனுகிரகத்தையும் தேவனுடைய சகாயத்தையும் நம்பி வாழ்றவங்க. நம்ம மேலே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இவங்க நல்லா இருந்தால் மட்டும் நம்ம கீழே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் நான் அடிக்கடி என்ன தெரியுமா, சிலருக்கு இன்னொரு மைண்ட் ஒப்பீனியன், நம்ம நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். புரியுதா? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கீழே இருந்து மேலே வரோன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் அவங்களும் நல்லா இருக்கணும், ஆனால் ஒரு காரியம், எங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. புரிஞ்சுதான் மைண்ட் செட்டப்? ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளை விட இவன் எங்கே மேலே போயிடுவானோ, குடும்பம் மேலே போயிடுதோன்ற பயத்திலே எங்களுக்கு விரோதமாக சதிகளை பண்ணுவாங்க. கீழே பாருங்க. நான் விழும்படி நீ தெளினாய், கர்த்தர் எனக்கு உதவி. எத்தனை விஷயங்களில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் மனுஷனால, பிசாசுனால. ஆமே, பிசாசு நேரத்தில் நேரடியாக வந்து தாக்குவான், ஆனால் பல நேரத்தில் மனுஷர்கள் மூலியமாய் தாக்குவான். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் விழுந்து விழுந்து எழும்புகிறேன்? விசுவாச வாழ்க்கையில் விழுந்து விழுந்து எழும்புறேன். ஜபத்து வாழ்க்கையில் நான் விழுந்து 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 எழும்புறேன். ஃபெயிலியர் ஆகிதான் 10 நேரம் விழுகிறேன், ஒரு நேரம் நிற்கேன், 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்க முன்னால விழுந்துடுறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இன்னும் என்னால் எழும்ப முடியலை, குடும்ப வாழ்க்கையில் நான் அந்த அளவு சக்ஸஸ் பார்க்க முடியலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அந்த அளவில் நான் எழும்ப முடியலை, கர்த்தருக்குன்னு எழும்ப முடியலை, இந்த உலகத்தில் வாழ்க்கையில் அந்த அளவில் சக்ஸஸாக வாழ முடியலை. ஏன் தெரியுமா? பிசாசுங்களை தள்ளிட்டே இருக்கிறான். மனுஷர்கள் நம்ம முதுகு மேலே தலை மேலே மிதிச்சுட்டு போகிற மாதிரி ஏறி பண்ணுகிறாங்க. சில நேரத்தில் இப்படி நடக்குது வாழ்க்கையில். சொல்லுங்க, எத்தனை நேரம் நான் இன்னும் எழும்ப முடியலை, நான் விழுந்து 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 போயிட்டு இருக்கிறேன், பரிசுத்தத்தில் விழுந்து 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 நான் போகிறேன், சந்தோஷத்தில் ஒரு நாள் நான் ஹாப்பியாக இருக்கிறேன்.
வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக பேசுறதே பெருசு, குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறத பெருசு. மற்ற நாளெல்லாம் நான் விழுந்து கிடக்கிற மாதிரி தான் இருக்குது வீடு. எத்தனை பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளே போன உடனே பிரைட்டாக தெரியுது? உங்களுக்கு பிரைட்டாக தெரில. வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் லைட்டை சொல்லலைங்க, லைட்டாக இருக்கிற கர்த்தர் உங்கள் வீட்டில் இருந்தாருன்னா பிரைட்டாக இருக்கும். நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து பிரைட் பண்ணி லைட் வச்சால, ஆமென். வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு சமாதானமும் ஆறுதல் இருக்கணும் வீட்டுக்குள்ளே. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட வீடு தான் ஆண்டவர் இருக்கிற வீடு. ஆமென். 2 நாள் நல்லா இருக்கிறது, ஒரு வாரம் 2 நாள் 5 நாள் சண்டை போடுறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். 17வது வசனம், நான் சாவாமல் பிளர்த்திருந்த கர்த்தருடைய செய்கை விவரிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். எனக்கு தேவன் சொன்னதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அந்த அளவு தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சாவ மாட்டேன் சீக்கிரமா. ஆமென். தேவன் எனக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற டைமுக்கு ஒரு நிமிஷம் முன்னால கூட என் உயிர் என்னை விட்டு பிரியாது. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு வந்து ஆண்டவர் சொல்றார், எத்தனை நேரத்தில் நான் ஜபாலயத்தில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், அப்போ நீங்கள் வந்து என் மேலே கை போடலை. ஏன் கை போடலை தெரியுமா? அவங்கெல்லாம் காலம் இன்னும் வரல. காலம் வந்த பிறகுதான் தேவன் எதுக்காவது அலோவ் பண்ணுவார். சொல்லுங்க, என் வாழ்க்கையிலும் கூட காலம் வராமல் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆமென். சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து. சொல்லுங்க, நான் பிழைத்திருப்பேன். என் வாழ்க்கை பிழைத்திருக்கும், என் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள். பிழைத்திருந்து தேவன் எனக்கு செய்ததை சொல்லிட்டு இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் 22வது வசனம், வீடு கட்டுறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லை என மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு, அது கர்த்தலால் ஆயிடுச்சு, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஆமென். உங்க வீட்டில் உங்களை வேண்டாம் தள்ளி வச்சிருக்காங்களா, உங்களுக்கு தேவன் சகாயம் பண்ணுவார். உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்களா, ஆமென். சொல்லுங்க, வேண்டாம் வீடு கட்டுறவர்கள் ஆகாதவன் என்று தள்ளின கல்லை. எத்தனை பேர் உங்களை ஆகாதவங்கன்னு சொல்றாங்க? ஆமென். வேண்டாம் தள்ளி விட்டுருக்காங்களா? உங்களே தான். ஆமென். உங்களுக்கு தான் தேவன் சகாயம் பண்ணுவார். ஆமென். அது தலைக்கு மூளை கல்லாயிடுச்சு. அது யாரால் ஆயிடுச்சு? கர்த்தரால் ஆயிடுச்சு. கர்த்தர் எனக்கு உதவி செய்தனால ஆயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. அது நம்ம கண்களுக்கு ஆச்சரியம். எப்படி இருக்கும்? சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மளை நிற்க வைக்கும் போது எப்படி தெரியுமா? அந்த யோசேப்பை வந்து சிறைச்சாலையில் பார்த்துருந்தவங்க, அடிமையாக பார்த்துருக்குறவங்க, இன்னைக்கு அவனை பெரிய அதிபதியா ஒரு நாள்ல மாறி இருக்கும் போது எப்படி பார்த்துருக்கோங்க கண்ணு? அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் நமக்கு உதவி செய்யறதுன்னா நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 8:9 என்ன இருக்குன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேலி பற்றுதான் இருக்கிறது நல்லது. ஆண்டவர் எப்போ உங்களுக்கு உதவி செய்வார்னா, எப்பொழுதும் கர்த்தரே நம்பிட்டு இருக்கணும். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷன் வச்சிருக்கிற பணத்தின் மேலே, பதவி மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்ககிட்ட என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீ நம்பிட்டு வாழக்கூடாது. தேவனை மட்டும்தான் நம்பி இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கடுத்து 11:12 இருக்குது, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை மைண்டில் வச்சுக்கிட்டோம். ஆமென். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்து சந்தோஷம் இருக்குது? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பிழைக்கிறவர்கள்? ஆமென். கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு வாழுங்க. கடைசியா எப்பவுமே கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயராக எழுந்துருவார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு தியானிக்கும்படி கர்த்தர் பாரப்படுத்தினார். ரோமர் 12:1-3 வரைக்கும். அப்படி இருக்க
சகோதரரே, இப்போ அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லி இருக்கிறார். அப்போ அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம படிச்சிருவோம். 11:36 சகலமும் அவர் அவர் அவருக்காகவும். இதை புரியணும். எல்லாமே யார் மூலமா வந்தது? சில வீட்டில் பாருங்க, சில அம்மாமாரோ சில ஐயாமாரோ நான் தான் இந்த வீட்டை காப்பாத்துறேன், நான் தான் இந்த வீட்டில் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அல்லேலூயா. உங்களால இல்லை, உங்களை படைச்ச ஆண்டவரால, உங்களை பராமரிச்ச சகலமும் அவராலும். அவர் சூப்பர். அடுத்து, அப்போ இருக்கிறதெல்லாம் யாருக்காக தான் இருக்குது? அப்ப நீங்க யாருக்கானவங்க? யார்கிட்ட இருந்து வந்தவங்க? என்ன செய்யணும்னு சொல்றார். அப்படி இருக்க 12:1 ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்க நீங்கள் உங்கள் பரிசுத்தமும், அதாவது இந்த தமிழ் பைபிள்ல உங்கள் சரீரங்களை அப்படிங்கிறத மட்டும் அப்படியே சொல்லிட்டு விட்டுடுச்சு. ஆனா ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுல ரொம்ப அழகா ஒரு பகுதியை நீங்க புரிகிற மாதிரி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. டேக் எவ்ரி டே. உங்களுடைய ஆர்டினரி லைஃப், உங்க தூக்கமானாலும், உங்க சாப்பாடானாலும், நீங்க வேலைக்கு போறதானாலும், நீங்க அங்கங்க சுத்தி நடக்கிற எல்லா இந்த வாழ்க்கைய ஆண்டவர் கையில காணிக்கையா கொடுங்க அப்படின்னு சொல்றார். நான் சொல்றது புரியுதா? இஷ்டத்துக்கு நீங்க நினைச்சதை பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையை யார் கையில கொடுங்க. அப்படி நீங்க கொடுக்கும் போதுதான் நீங்கள் ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்கிற தேவ பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்க சரீரத்தை எனக்கு ஜீவ பலியா என்ன பண்ணுங்க. ஒரு கீர்த்தனையா பாமாலை அழகா உண்டல்ல, என்னை ஜீவ பலியாய் ஒப்படைக்கிறேன். ஆமென். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். உங்க உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்கள் பார்வை, உங்கள் எண்ணம், உங்கள் பேச்சு, உங்க அந்தரங்கம் ஆண்டவருடைய கையில இருக்குதா? யார் கையில இருக்குது? நீங்க தான் இன்னைக்கு தீர்மானிக்கணும். தென்னிந்திய திருச்சபையில் இன்னொரு பாட்டு பாடுவாங்க. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கு சொந்தம், நீ உனக்கு. சிலுவையில் ஒருத்தர் மரிச்சாருங்க. அவர் ரத்தத்தினால வாங்கின சர்ச்சி, அந்த ரத்தத்துக்குள்ள ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. அந்த சித்தம் நடந்தா போதும். அல்லேலூயா. அதுக்கு அவர் சத்தத்தை கேட்டு நாங்க நடந்தா போதும். அல்லேலூயா. ஆமென். எங்க உள்ளமும் உடலும் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். எத்தனை பேர் சொல்லுங்க, நான், என்னுடையது, என் குடும்பம், என் வேலை, எனக்கு உண்டான எல்லாம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஒன்றும் என்னால் வரல, எல்லாம் யாரால் வந்தது? அல்லேலூயா. ஆமென். ஒன்னே ஒன்று சொல்றேன், நரக அக்கினிக்கு தப்புறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் உண்டு, புத்தியுள்ள ஆராதனை. என்ன ஆராதனை? அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, இந்த சரீரம் யாருக்குரியது? ஏன்னா ரொம்ப அழகா இருக்குது. அந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 1 கொரிந்தியர்ல 6 அதிகாரத்தில் அதனுடைய 19வது 20வது வசனம்
மிக திட்டமா சொல்லியிருக்குது. உங்கள் சரீரமானது, உங்க பேரை போட்டு அதுல நீங்க படிக்கணும். இதுல யாரு விதி விலக்கு இல்லை. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே உங்களில் தங்கியும் பரிசுத்த, நீங்கள் உங்களுடையவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் என் சொந்தப்படி நடக்கிறதுக்கு எனக்கு எந்த அனுமதியும், இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு எழும்புறது, இஷ்டத்துக்கு உடுத்துறது, இஷ்டத்துக்கு போறது வர்றது, இந்த இஷ்டத்துக்கு பண்றது மனுஷன் இல்ல. அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? அனிமல். என்னது? உங்க வீட்டில் ஏதாவது இஷ்டத்துக்கு பண்ணிச்சுன்னா நீங்க அதுக்கு என்னதான் பேர் வைக்கணும்? ஆனா கஷ்டத்துக்கு மட்டும் யார் வேணும்? பாஸ்டர் பாருங்க, இவங்கள இஷ்டத்துக்கும் விட்டுறணும், கஷ்டப்படும் போது இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? என்ன விளையாடுறீங்கயா? உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதிகாலையில ஜோம் பண்ண சொன்னா 1 மணி நேரமாவது ஜோம் பண்ண எதுவுமே பண்றது இல்ல. பாட்டு, கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல. இந்த பாஸ்டர் சொல்லுறதையும் கேட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க யாரும் முன்வர. பாட்டெல்லாம் சூப்பர். இஷ்டத்துக்கு நடக்கிறது பிரச்சனைங்க. வசனத்தை படிங்க. உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல. அடுத்த வார்த்தையை பாருங்க. கிரயத்துக்கு ஆகையால் தேவனுக்கு தேவனை என்ன பண்ணுங்க? இதுல இங்கிலீஷ்ல படிங்க பார்க்கலாம். For ye are brought with a price. நீங்க எல்லாரும் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு கண்ணு முன்னாடி இந்த சிலுவை காட்சி இன்னைக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. விலையேறப்பட்ட அந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவன் நேவனு கேட்கிறேன், எனக்கா அந்த சிலுவையில் நீங்க மரிச்சீங்க? அப்படி கேட்டு பாருங்க. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலே. இன்னைக்கு வாழ சொல்லி தர்றார். என்ன சொல்லி தர்றார்? வேகமா அந்த 12 அதிகாரத்துக்கு வந்துருங்க. 3 காரியம் சட்டுன்னு சொல்லி நான் முடிக்கட்டும். 2ஆம் வசனம் பாருங்க, ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த பரலோகம் போகணும்னா, உங்க வாழ்க்கையில தேவ திட்டங்கள் நிறைவேறணும்னா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது இந்த பிரசன்ட் உலகம் என்ன பிஹேவ் பண்ணுதோ அந்த பிஹேவியரை டினை பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கவனிக்கிறீங்களா? நம்ம ஊர்ல ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. ஊரோட ஒத்துப்போம். எதோட ஒத்துப்போம்? ஊரோட ஒத்து போகிறது விசுவாசிக்கு ஏத்தது இல்லை. அல்லேலூயா. அந்த ஊரை நேசிக்கலாம். ஊர்ல 1000 இருக்குதுங்க. அதுவும் இந்த காலத்துல ஆளாளுக்கு ஒவ்வொரு விதத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க நடக்கிற மாதிரிலாம் நம்ம நடக்க முடியாதுங்க. நமக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, வேதம் காட்டுகிற வழி. அல்லேலூயா. நான் எதுல நடக்கணும் இந்த வேத வசனம் எனக்கு என்ன பண்ணுது? போதிச்சு தருது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு தரம் இருக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் என்ன பண்ண மாட்டேன், தரிக்க மாட்டேன்.
அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோம். என்னை கண்டவன் யாரை காண்கிறான்? இதை இயேசு எங்க இருக்கும்போது சொன்னார்? இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார். அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்களை நோக்கி அனுப்புகிறார். உங்களை காண்கிறவன் உங்கள் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். உங்க பார்வை, உங்க பேச்சு, உங்க நடக்கை, அந்த அளவுக்கு உங்களுடைய இன்டிமிசி வித் காட் அவ்வளவு ஆழமா இருக்கணும். ஆமென். கண்கள்ல பரிசுத்தம், இருதயத்துல பரிசுத்தம், வாழ்க்கையில எங்க போனாலும் தேவனுக்கு பிரியமா நடக்கிறது. ஆமென். உலகம் போற வேகத்துக்கே நீயும் போயிட்டு இருந்தன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்காது. நீ யூனிக்கா இருக்கணும். உங்ககிட்ட தேவன் இருக்கணும். எதை செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? என் கூட செஞ்சு சொல்லுங்க, எனக்கு பிடிச்சதையே செய்ய மாட்டேன்னா அவன் இவனுக்கு பிடிச்சதை செய்ய நான் இந்த உலகத்துல இல்ல. எனக்கு என்ன பிடிச்சவருக்காக நான் வாழணும். அல்லேலூயா. நான் ஆழமா ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் விளையாடாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் விளையாடாதீங்க. வாழ்க்கைய விளையாட்டா கொண்டு போகாதீங்க. உங்களுக்கு விலை வேணும் அப்படின்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அதை செஞ்சுட்டு சர்ச்சை வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. பாஸ்டர் அதை சொல்லிட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி. பாஸ்டர் பைபிளுக்கு தக்கதான் இருக்க முடியும். பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்துறாரோ அதான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன். ஒரே ஒரு வசனத்தை இதுல காட்ட விரும்புறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. அதுதான் நம்முடைய இன்றைக்கு உடன்படிக்கையான ஒரு வார்த்தை என்றும் நான் சொல்ல முடியும். 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். பாவத்துக்கு விரோதமாய் இரத்தம் சிந்தப்படத்தக்கதா நீங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாட்டா என்னை விட்டு உயிர் போறதை கூட நான் சந்தோஷமா தான் நினைப்பேன். அதான் இந்த சர்ச். விளங்குதா? இஷ்டத்துக்கு ஓடிட்டு இஷ்டத்துக்கு நடந்துட்டு, சிலர் வாலிபத்தில் மட்டும் தப்பு பண்றவங்க இல்ல. நாங்க சிலர்லாம் பார்த்துருக்கிறோம், பிள்ளைகள் 3 பெத்தப்பறம் தப்பு பண்ற தகப்பன்மாரை பார்த்து நாங்க அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறோம். வயசானவங்க பண்ற தப்பையும் பார்த்து ரொம்ப துக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை வயசானாலும் ஒழுக்கம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, உலகத்துக்கு ஒத்த வேஷம், வெளியில நல்ல ஆக்ஷன், ஆனா வாழ்க்கையில வேற ஆக்ஷன். உங்க சென்ஸ் எப்போதுமே எது மேலே இருக்கணும்? பரிசுத்தம், 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 பரிசுத்தம். அல்லேலூயா. தேவனை மையப்படுத்துங்க, பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம். கடைசி 2 காரியத்தை வேகமா சொல்லி நான் முடிக்கட்டும். இதற்கான எல்லா எக்ஸாம்பிள் எடுக்கலாம், நேரம் இல்லை. 2வது காரியம் பாருங்க, அந்த 2ஆம் வசனம், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம், உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை நீங்க உணரணும்னா உங்க எண்ணங்களை புதிதாக்குங்கள். எதை புதிதாக்குங்கள்? ஏற்கனவே சில அனுபவப்பட்டு நம்ம சிலதை டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்போம் தெரியுமா, அதை மாத்துங்க. சிந்தனை யாருக்குரியதாய் மாறட்டும். அதை தான் பிலிப்பியர்ல சொல்லி வச்சிருக்கிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன பண்ணுங்க உங்க. அதை தான் இது புரியாம தான் ஆட்டோலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. எண்ணம் போல், ஆக்சுவலி நல்ல எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தான் எழுதியிருக்கணும். அவன் அந்த நல் எண்ணம் போலுங்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்?
இஷ்டம் போல் வாழ அப்படின்னு எழுதி வச்சுட்டான். நல்ல எண்ணம். அல்லேலூயா. உங்க மனதை என்ன பண்ணுங்க? புதிதாக்குங்க. அல்லேலூயா. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடு நிரந்தரமா. அல்லேலூயா. நேரம் ஓடிடுச்சு. முதல்ல இந்த ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கிறத குறித்து இந்த வருஷம் முழுசும் ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, டைரி எடுங்க. எது உலகத்துக்கு ஒத்த வேஷம்னு முடிஞ்ச மட்டும் எழுதுங்க. முடிஞ்சா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி எனக்காக கேட்குறேன், நீங்கள் தியானிச்சதை என்கிட்ட கொண்டு வாங்க, எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். எது உலகத்துக்கு ஒத்த வேஷம். அல்லேலூயா. ரெண்டாவது, மனதை என்ன பண்ணுங்க? எண்ணங்களை, வசனத்தை படிச்சு எண்ணங்களை உலக மோட்டிவேஷனை கேட்டு மாத்தாதீங்க. எப்போதுமே எதை கேளுங்க? வசனத்தை. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல படிச்சு பார்க்க முடியும், இவர்கள் வேத வாக்கியங்களை அறியாதபடியினால் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதபாரர்களை குறித்து. வேத வசனங்களை நீங்க அறிஞ்சிங்கன்னா எண்ணங்கள் சரியாகும். உட்கார்ந்து படிங்க, ஒவ்வொரு பகுதியா படிங்க. அல்லேலூயா. நல்லா படிச்சு எழுத தெரிஞ்ச பிள்ளைகள் இந்த வருஷம் ஆரம்பத்தில் தீர்மானிங்க, இந்த வருஷத்துல நான் 2 முறை எதை படிப்பேன்? நம்ம செல்லோடே கிடந்து மண்டைய இதோட முட்டாதீங்க. இது ஒரு வாரத்தில் வச்சுட்டு என்ன என்கிட்ட பேச விரும்புகிறீர் ஆண்டவரே? அல்லேலூயா. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கடைசியாய் மூன்றாவதாய், புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகிட்ட முதல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, எண்ணங்கள் என்னாகி விட வேண்டும்? புதிதாகி அவங்க மனதே மறுரூபமாகி விட வேண்டும். மூணாவது வசனம், அல்லாமலும் எனக்கு நான் உங்களுக்கு உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு அளவுக்கு மீறி தன்னை குறித்த ஒரு பெருமை. இன்னைக்கு ரொம்ப வேற கெடுக்கிறது என்ன தெரியுமா? நான் மட்டும் அதை படிச்சிருந்தா, எனக்கு மட்டும் அன்னைக்கே இது கிடைச்சிருந்தா. ஆமென் சொல்லுங்க. இந்த நிலையிலும் என்னை நடத்துவார். அவர் என்னை அறிந்திருக்கிறார். நான் செய்தியை முடிக்கிறேன். ஆரம்பிச்சார் இன்னைக்கு ஆராதனையை. அவர் உன்னை அறிந்திருக்கிறார் என்று ஆராதனையை முடிக்கிறாரு. உன் அளவை மிஞ்சி நீ ஒண்ணுமே. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சா நீங்களாம், உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அத்தனை பிரச்சனை நடுவிலும் உங்கள் பக்கத்தில் நீங்கள் அறியாத ஒருவர் நிற்கிறார். அவர் உங்களுடைய பிரச்சனைக்கான பதில். அவர் எல்லாம் செய்து முடிப்பார். நீங்க உங்களை மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ணாதீங்க. நீங்க பெருமை அடிக்கும் போதே ஆவில எளிமை இல்லைன்னா முதல்ல நீங்க யாரை கொள்றீங்க தெரியுமா? அமைதியாரு ஆண்டவரே அப்படின்றதீங்க. அவர் என்ன ஆயிருந்தாரு? என்னைய விடுவன் பார்த்தா நீ என்னையே க்ளோஸ் பண்ணிருதிய. உங்களை எண்ணங்களில் உங்களை மிஞ்சி எண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆமென். என் வேலை யாருக்குமே அந்த வார்த்தை சொல்லாதீங்க. என் வேலை இயேசுவுக்கு, நல்லா என் வேதனை இயேசுவுக்கு, அவர் என்னை நடத்துவார். அப்போ 3 காரியத்தை செய்யும்போது நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவங்களா இருப்பீங்க. கண்களை மூடுவீங்களா? ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord. F minor. Thank you Jesus. Hallelujah. Oh rabababada kalaturunolama. Hallelujah. நான் உம்மை தேடுவேன்,
நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பே, வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாம் நான் உம்மை நேசிப்பே. இயேசுவே நான் உம்மை தேடுவே, நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. நல்ல வலது கரத்தை உயர்த்தி, நீரே என் தஞ்சம். கொஞ்சம் கூட உற்சாகமா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். ஹல்லேலூயா. நீரே ராஜா. சபையாய் கரங்களை நல்லா உயர்த்தி, நீரே என்ற, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, ஓ நீரே என் ரட்சகர். ஹல்லேலூயா. நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் திட்டமா இந்த இறுதியில சொல்லுகிறார், என்னை புத்தியோடு ஆராதிக்கிற என் சபையை, என் குடும்பத்தை நான் கண்ணின் மணியைப் போல காத்து கொள்ளுவேன், கழுகை போல சுமந்து கொள்ளுவேன். எனக்கு இஷ்டமாய் அவர்களை இருக்க விட்டு கொடுக்க சொல்லுன்னு மட்டும்தான் இன்னைக்கு என்கிட்ட சொல்லி அனுப்பினார். அவர் கையில் கொடுத்துருங்க, உங்க மேல ஒரு தீங்கும் அணுகாது. உங்களை கழுகை போல சுமந்து நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தீங்காய் நிற்கிற எல்லாவற்றையும் நீர் நின்று அவர்களுக்கு தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளும். கழுகை போல சுமந்து அவர்களை வழிநடத்தி உம்முடைய திருநாமத்தை கர்த்தர் உயர்த்துவீராக காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்களேன், ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவருடன் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக.